இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து ஒரு ரேண்டமாக அங்கங்கே பிக் பண்ணி நான் போட்ட வீடியோஸ் தான் அது. ஸோ எனக்கு மார்னிங் ஷிஃப்ட் அப்படின்றதுனால காலையிலே எழுந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஹவுஸ் ஹெல்ப் அக்கா யூஸ்வலாக வருவாங்க. அவங்க கரெக்டாக வந்துட்டு ஏரியா மாறுறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வரல. ஸோ காலையில் எழுந்ததுமே வீடெல்லாம் நீட் பண்ணியாச்சு. என்னென்னா எனக்கு மார்னிங் ஷிஃப்ட், மித்துக்குட்டிக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்ட் கரெக்டாக ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடாக அவர் வெளியில் ஒரு 2 வீக்ஸ் பக்கம் வெளியில் போயிருக்காரு. ஸோ அவர் இருக்க மாட்டார். எல்லாமே நானே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்லாஸ் என் அம்மா அப்பா வரேன்னு சொன்னாங்க. பட் நான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா இவன் இருக்கானே, அவங்கள யாரையா பார்த்தா ரொம்ப செல்லன்றதுனால நான் சொல்கிற பேச்சு கொஞ்சம் கூட மதிக்க மாட்டான். தனியாக இருந்துட்டால் கூட நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன். நான் சொல்கிறத கேட்பான். அவங்கள யாரையா பார்த்தா கொஞ்சம் கூட மதிக்க மாட்டான். ஸோ அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க ஹவுஸ் விசிட் மட்டும் தான் அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க. காலையில் எழுந்தும் ஒர்க் பண்ணும்போது இடறினும் தலையறினும் பாட்டு போட்டுட்டேன். நான் சொன்ன மாதிரி ரேண்டம் வீடியோன்றதுனால அம்மா வந்து ஒரு நாள் வந்திருந்தாங்க. வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ரொம்ப 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 ஹாட்டாக இருந்துச்சு. கிளைமேட் மாறிடுச்சு இப்போது. ஸோ இருந்த குக்குமரில் எல்லாமே சாலட்ஸ்லாம் போட்டேன். அன்றைக்கி எப்படி போச்சுன்னா எல்லாமே காய்கறியில் எப்போ வாங்கி வச்ச காய்கறினே தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் வச்சு எல்லாம் காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். குக்குமர் இருந்ததால் குக்குமர் சாலட் பண்ணோம். நைட்டுக்கு வந்து நூடுல்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பட்டர் போட்டுட்டு அதில் கார்லிக், ஜிஞ்சர், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன். கொத்தமல்லி யூஸ்வலாக லாஸ்ட்டு போடுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த எண்ணெயோடவே அப்படி போடும்போது அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொத்தமல்லி எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். கொஞ்சம் இண்டோ சைனீஸ் மாதிரி நம்ம ஊர் மசாலாஸ் ப்ளஸ் சைனீஸ் சோயா சாஸ் எல்லாமே போட்டு தான் பண்ணேன். சில்லி பவுடர், அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணேன். யூஸ்வலாக போட மாட்டாங்க. பட் நான் போட்ட கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ், கேரட், கேப்சிகம், கேபேஜ் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணியிருந்தோம் அன்றைக்கி. நிறைய கேபேஜ் போட்டேன். பட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நூடுல்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக குக் ஆகக்கூடாது. ஒரு 75% மட்டும்தான் இந்த காய்கறிலாம் வேகணும். அந்த மாதிரி தான் வேக வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சோயா சாஸ், கெச்சப் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் குக் பண்ணிவிட்டு சைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து நூடுல்ஸ் வந்து ஹக்கா நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கியிருந்தேன். அது நல்லா பாயில் பண்ணிவிட்டேன். ஸோ அதையுமே வந்து ரெடியாக இருந்தது. நல்லா ஆயில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த மசாலா ரெடி ஆனதுமே பாயில் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிடணும். ஒரு சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே யூஸ்வலாக பண்ணுவாங்க. பிக்னஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.